ஹாய், திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர் பை எடுக்வெஸ்ட். எடுக்வெஸ்ட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ராஜ்மா கிரேவி தான். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ராஜ்மாவை நைட்டே ஊற வச்சாச்சு, காலையில் வேக வச்சு எடுத்தாச்சு உப்பு சேர்த்து. அப்புறமா இதுக்கு ஒரு பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான பின்னாடி கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கிட்டு அப்புறம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகட்டும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு கிரேவி அதிகமாக வேணும்னா தக்காளி அதிகமாக அரைச்சி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 தக்காளி போல் சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா வேகட்டும், கிளறி விட்டுகிட்டே இருக்கலாம் அடி பிடிக்காத அளவுக்கு. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் வந்து 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன், வெறும் மல்லித்தூள். அதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போது நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். மசாலா வந்து கரிஞ்சிடக்கூடாது. அப்புறமா ராஜ்மா வேக வச்ச தண்ணியவே சேர்த்துக்கலாம். ஏன்னா கிரேவி பதத்துக்கு தேவைங்கிறதுனால நம்ம அந்த தண்ணியவே எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போது மசாலாவோட பச்சை வாசனை போயிட்டு அதில் இருக்க எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க ராஜ்மாவை சேர்த்துக்கலாம். ராஜ்மாவை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். அப்போ தான் அந்த மசாலா வந்து ராஜ்மாவில் இறங்கி டேஸ்ட்டு நல்லா இருக்கும். ராஜ்மாவை வந்து நைட்டு ஃபுல்லாக ஊற வைக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 8 ஹவர்ஸாவது ஊறினா தான் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். பாருங்கள், நல்லா தளன்னு கொதிக்குது. இந்த டைமில் நாம் மேஷர் வச்சு இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு டம்ளரை வச்சு அந்த ராஜ்மாவை வந்து பாதி அளவுக்கு நாம் நசுக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அப்புறம் ஃபைனலாக கொஞ்சமாக தேங்காய் பால், கெட்டியான தேங்காய் பால் சேர்த்து சிம்மில் வச்சு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ராஜ்மா வந்து ரெடி ஆயிரும். அவ்வளோதான், நம்மளோட ராஜ்மா கிரேவி சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சு பார்க்கவே நல்லா இருக்குது. ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி சர்வ் பண்ணலாம். இது வந்து இட்லி, தோசை, சாதத்துக்கூட கூட நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.